ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலண்டிஸ் நான் தான் அவங்க தி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசன் 2 எபிசோட் 4 பிரேக் தான் இந்த வழியில் நம்ம பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ண பிரேக் டவுன் இறங்கிடலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு போர்டை தான் காட்டுறாங்க. ஸ்பீட் லிமிட் 20 தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. பட் நம்ம வில்லோட அம்மா ஜாய்ஸ் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு சும்மா 100ல் போகிறாங்க போட்டிருக்கு. வேகமாக ஓடி ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. ஸ்கூலில் போய் அவங்களும் வில்ல தேடிக்கிட்டு இருக்காங்க. பசங்க அந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா வில்ல தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. எங்கடா போயிட்டாங்க அப்படின்னு அவங்க தேடிக்கிட்டு இருக்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா லூக்கஸ் வந்து சொல்கிறாங்க கிரவுண்ட் வந்து பாருங்க அப்படின்னு. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கான். கண்ணு மூடி நின்றுருக்க. அந்த பக்கம் அந்த வேர்ல்டில் அந்த அப்சைட் டவுனில் அவனுக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி காட்டுறாங்க. அவன் உடம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மான்ஸ்டரோட அந்த ஷேடோ மான்ஸ்டரோட அந்த ஒரு புகை மண்டலம் அவன் மூக்கு வாய் கண்ணுலாம் ஏறிக்கிட்டு இருக்கு. அவன் உடம்புக்குள்ள அது போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அவன் இந்த வேர்ல்டில் கண்ணு முழிக்கிறான். முழிச்ச உடனே பார்த்தீங்கன்னா டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க வில் த வைஸ். இதே மாதிரி தான் அடுத்த எபிசோட் நினைக்கிறேன் பாப் த பிரெயின்னு சொல்லியிருப்பாங்க. பேரெல்லாம் நல்லா தான் வைக்கிறாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் என்னடா ஆச்சு ஏதாவது சொல்கிறா அப்படின்னு சொல்ல இப்போ அந்த பெயிண்டிங்லாம் எடுத்து அந்த டிராயிங் எடுத்து காட்டுறாங்க. நேற்று அந்த டேப்பில் பார்த்தேன் இதே மாதிரி மாஸ்டர் தான் நீ வரைஞ்சிருக்க. ஏதோ அதாலும் சரி உண்மையை சொல்லு அப்படின்னு அவங்க சொல்ல இப்போ தான் எனக்கு புரியுது. அது வந்துட்டு என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அது என்னை துரத்தி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அது எல்லா இடத்துலையுமே இருந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லி பார்த்தீங்கன்னா அழுந்துட்டு இருக்கான். கவலைப்படாத விட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்ல கட் பண்ணி எகைன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லெவனுக்கு வந்தா லெவன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. அங்கே ஆல்ரெடி அவளுக்கு முன்னாடி ஜிம் ஹாப்பர் இருந்துட்டு இருக்காரு. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் வெளியே போகக்கூடாதுன்னு தானே சொல்லி வச்சிருக்கேன். வெளியே போய் நீ என்ன பிரச்சனை எடுத்துட்டு வந்திருக்க. உன்னை யாராவது பார்த்தாங்களா அவங்கள தவிர அப்படின்னு சொல்ல யாரும் என்னை பார்க்கல அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. ஸோ இப்போ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இனி உனக்கு பனிஷ்மெண்ட் தான். எகோஸும் கிடையாது டிவியும் கிடையாது அப்படின்னு டிவி எடுக்க போக டிவியாவை எடுக்கூடாமல் தடுத்துட்டு இருக்கா. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவளை திட்டி இந்த புக்கை வச்சுக்க அப்படிமா அவள் தூக்கி போட அங்கே பார்த்தீங்கன்னா இந்த புக்கை பிடிங்கி அவள் திரும்ப அவங்க மேலே தூக்கி அடிச்சிட்றா. சோஃபாவை பிடிச்சி அவன் மேலே தூக்கி அடிச்சிட்றா. இப்போ அவன் கானில் பார்த்தீங்கன்னா ஜிம் ஹாப்பர் வந்து நம்ம லெவனை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்க. ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறா. சாத்திட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கதவை தோற அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்க. அவள் கோவத்தில் அந்த வீட்டையே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அடிச்சிட்றா. ஐ மீன் உள்ள இருக்கிற கண்ணாடியெல்லாம் வெடிக்குது அந்த கோவத்தில். ஸோ பற்றி ரூம்குள்ளே உட்காந்து அழுற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. கட் பண்ணி எகைன் பார்த்தீங்கன்னா வில்லோட வீட்டுக்கு வந்தா இப்போ தான் ஜானத்தன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவும் தம்பி பார்க்குறாங்க. இப்போ அவங்க கூட தான் படுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வில்லோட கண்ணு காட்டுறாங்க. அவன் கண்ணு மட்டும் தனியாக அசைஞ்சிக்கிட்டு இருக்கு. அவன் தூங்கிட்டு தான் இருக்கான். பட் ஸ்டில் அவன் கண்ணு அசைகிற மாதிரியே இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் மைக்கோட வீட்டை காட்டினா இப்போ நான்சி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து ஜானத்தன் கூட எங்கேயோ வெளியே போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. அவள் வீட்டில் சாப்பிட்டு வெளியே போயிட்டு இருக்கா. அவங்க எங்கேயோ இதை நீ பண்ணணும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்போ நான்சி ஜானத்தன் வெளியே போயிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஜாய்ஸை காட்டினா அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஹாப்பருக்கு தான் கால் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் கால் போல எங்கே தாண்டா போயிட்டான் வந்து அவனை ஃபோன் எடுக்க சொல்லுங்கடா அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ பார்த்தீங்கன்னா வில்லுமே எந்திரிச்சு வந்துடுறான். வந்தால் பார்த்தீங்கன்னா என்ன உனக்கு காய்ச்சலா அப்படின்னு செக் பண்ணி பார்க்க ஆக்சுவலி செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா காய்ச்சல் இல்லை ஹீட்டு கிடையாது. மாறா அவன் உடம்பு ரொம்ப கோல்டாக இருந்துகிட்டு இருக்கு. சரிவா கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு தரேன் உள்ள குழி அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க சுடுதண்ணி ஊற்றி தர அந்த அவனும் குளிக்கிறதுக்கு வரான். பட் தண்ணியை பார்த்துட்டு வெளியே வந்துடுறான். அந்த தண்ணி ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்றான். கரெக்டாக தானடா இருக்குது அப்படின்னு சொல்ல இல்லை கோல்டாக இருக்கணும் அவனுக்கு கோல்டாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு அவனை சொல்லிட்டு இருக்கான். யாரை சொல்கிறா அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்தா நம்ம டஸ்டனை காட்டுறாங்க. பைபிள் பார்த்தீங்கன்னா அவன் வீட்டில் அந்த சின்ன பாலி வேக வளர்த்துட்டு இருக்கான்ல. இப்போ அதுக்கு சோப்பர் போட்டு நல்லா தான் வளர்த்துக்கிட்டு இருக்கான். ஸ்கூலுக்கு வந்து பார்த்தா இப்போ எல்லாருமே குப்பையை நோண்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க டார்ட்டை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் வந்தியாடா வா நீ வந்து தேடு அப்படின்றாங்க. அண்ட் இப்போ கட் பண்ணி பார்த்தீங்கன்னா எகைன் நம்ம ப்ரொஃபஸர் கிளார்க் வந்துட்டு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இங்கே ஒரு சில உயிரினத்துலேருந்து பல சில உயிரினம் வரைக்கும் ஆபத்துனா டக்குன்னு ரியாக்ட் பண்ணோம் அப்படின்றாரு. ஸோ இப்போ எகைன் அந்த உயிரினங்களை பற்றி தான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ எல்லாமே நல்ல கனெக்டிவாக கிளாஸ் எடுக்கிறாங்கல்ல. அண்ட் நம்ம ஜிம் ஹாப்பருக்கு வந்தால் இப்போ அவர் லெவன் கூட பேசிக்கிட்டு இருக்காரு. எல்லாம் நடந்ததெல்லாம் நடக்கட்டும் நீ வந்து இந்த வீட்டை க்ளீன் பண்ணு டிவி ரெடி பண்ணாமல் வேணாமான்னு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அவர் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போயிட்டுருக்காரு. அண்ட் ஸ்கூலை காட்டினா ஸ்கூலில் பார்த்தீங்க ஆக்சுவலி வந்து புதுசாக வந்த பில்லி நம்ம ஸ்டீவை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு ஓவர் பவர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் குளிக்கும் போது அவனை நிம்மதியாக குளிக்க கூட விடாமல் அங்கேயுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீவ் கிட்ட உரண்டு இழுத்துக்கிட்டே இருந்துட்டு இருக்கான் பில்லி. எகைன் இப்போ நான்சி அண்ட் ஜானத்தனுக்கு வந்தால் அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு பார்க்கில் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் இவங்களை வாட்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. இவங்க காரில் ஏறி போகலான்னு பார்க்க கார் திடீர்னு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பக்கத்தில் இருந்து ஒருத்தன் நான் வேணா உங்களுக்கு லிஃப்ட் கொடுக்கட்டா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் க்ரீப்பியாக வந்து கேட்க வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன 4 பக்கமாக பார்த்தீங்கன்னா அவங்களை அணை கட்டிடுறாங்க. இப்போ வந்து தான் ஆகணுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது. கட் பண்ணி ஹாப்பருக்கு வந்தால் ஹாப்பர் எகைன் பார்த்தீங்கன்னா இப்போ ஜாய்ஸ் வீட்டுக்கு வந்து என் பையனை வந்து பாரு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிரியேச்சரை காட்டி உன் கனவுல அந்த கிரியேச்சர் இதானா இதான் உன்னை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் ஆனால் இப்போ ஃபாலோ பண்ணுறதை தாண்டி அதனால் ஃபீல் பண்ண முடியுது. அது பார்க்குறது என்னாலையும் பார்க்க முடியுது. எனக்கு வந்துட்டு மெமரிஸ் வந்துக்கிட்டு இருக்கு. எகெயின் சேம் மெமரி தான். இதே மெமரி இதே சமயத்தில் எனக்கு வேற ஒரு மெமரி வேற ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஞாபகப்படுத்திப்பார் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல ஏதோ ஒரு டனலுக்குள்ளே ஏதோ
ஏதோ போகிற மாதிரி தான் அவனுக்கு தெரியுது. ஸோ இதை பற்றினா அவன் பார்த்துட்ருக்கான், என்னால் முடியல அப்படின்றான். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அவன் வரைஞ்ச டிராயிங்கை பார்க்குறாங்க. வில் த வைஸ் அப்படின்னு போட்டிருக்கு. சரி விடுவில்லை, உன்னால் வாயில் சொல்ல முடியலாம் பரவாயில்ல, வரைஞ்சு காட்டு அப்படின்றான். இப்போ அவனுமே பார்த்தீங்கன்னா பெருசாக கிறுக்கல்ஸை பண்ணிக்கிட்டு இருக்கான், கிறுக்கி தள்ளிக்கிட்டு இருக்கான், ஃபுல்லாக கிறுக்கலாக இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு என்ன தாண்டா அர்த்தம் அப்படின்னு இங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் கேட்ப நம்ம பசங்களுக்கு வந்தால் உடனே ஏவி ரூமுக்கு வாங்க மீட்டிங் போடணும் அப்படின்னு சொல்ல பார்ட்டி மெம்பர்ஸ் மட்டும் தான் மேக்ஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ இப்போ அவங்க மட்டும் உள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. மைக்கு என்னெல்லாம் ஆச்சு, அந்த ஷேடோ கிரியேச்சரை பற்றி எல்லாத்தையும் அவங்க தெளிவாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிது. எகைன் 11க்கு வந்தால் டிவி ஒயரை சரி பண்ண முடியான்னு பார்த்துட்டு இருக்கா. அதுவும் முடியல. சரி வீட்டை மட்டும் சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வீட்டை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கா. அப்படி இப்போ இருக்கும்போது சோஃபா கீழே ஏதோ ஒரு இடம் இருக்கிற மாதிரி தெரியுது. அது என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறா. உள்ளுக்குள்ளே அந்த ஹாக்கின்ஸ் லேப் சம்மந்தப்பட்ட அட்டைப்பொட்டி இருக்குது. நிறைய அட்டைப்பொட்டி இருக்குது. அதில் அந்த ஹாக்கின்ஸ் லேப் அட்டைப்பொட்டியை பார்த்துட்றா. பார்த்து உள்ளே இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் எடுத்து செக் பண்ணி பார்க்குறா. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அதில் அவங்க அம்மா சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸுமே இருக்குதுன்றது எப்படியே பார்த்தீங்கன்னா அவளுக்கு தெரிய வந்துச்சு. ஸோ தெரிய வந்து அந்த ஃபைல்ஸ் எடுத்து செக் பண்ணி அவங்க அம்மாவோட ஃபோட்டோவை பார்க்குறா. இவங்க தான் நம்ம அம்மாவோ அப்படின்னு சொல்லி அவள் இப்போ அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் இந்த ஒரு பழைய ரேடியோ மூலமாக செக் பண்ணி பார்க்குறா. அவங்க வீட்டில் அவங்க அம்மா இருக்கிறாங்கன்றது தெரிய வருது. போய் பார்க்குறா. பார்த்துட்டு எகைன் என் அம்மா தானா அப்படின்னு சொல்லி எகைன் உட்காந்து அழுற மாதிரி காட்டியிருக்காங்க. இப்போ எகைன் பார்த்தீங்கன்னா நம்ம நான்சி அண்ட் ஜானத்தனுக்கு வந்தால் அவங்கள அந்த ஹாக்கின்ஸ் லேப் சேர்ந்தவங்க கூட்டு போய் அந்த என்கொயரி ரூமில் உட்காந்து அடைச்சி வச்சிருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. உங்களுக்கு நான் இப்போ என்னன்னு பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், என் கூட வாங்கியா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லி கூட்டு போயிட்டுருக்கான். இப்போ அந்த சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பாருங்கள், மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுலாம் சகஜம் தான் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். மிஸ்டேக்கா? பார்பராவை கொண்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, வெயிட் அது நாங்கள் பண்ணது கிடையாது, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க தான் உங்கள் தம்பிக்கு அப்படி ஆனதுக்கும் பார்பரா செத்ததுக்கும் காரணம். ஆனால் நான் அப்படி இல்லை, நான் அந்த தப்பை சரி பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அவங்க பண்ண தப்பு என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி இப்போ அந்த போர்ட்டலை காட்டிகிட்டு இருக்காங்க. அந்த அப்சைட் டவுனுக்கு போகிறதுக்கான அந்த ஒரு போர்ட்டலை அதை காட்டிட்டு, பார்த்தீங்களா இவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க பண்ண தப்பே இது தான், அதை சரி பண்ணுறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன், இது பரவாமல் தடுக்கிறது தான் என் வேலை. இது மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா இது சோவியத் யூனியனும் இதே தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அப்புறம் உலகமே சுடுகாடாயிரும், அதெல்லாம் நடக்கக்கூடாது, அதை தடுக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க மண்டைய கழுவ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ எகைன் உள்ளுக்குள்ளே போன ஒருத்தன் திரும்ப எல்லாத்தையுமே எரிச்சுக்கிட்டு இருக்கான். அண்ட் எகைன் இப்போ நம்ம வில்லுக்கு வந்தால் அவன் வரைஞ்சு தள்ளிக்கிட்டு இருக்கான். இவங்களும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதில் ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, போட்டு எல்லா டிராயிங்ஸையும் பார்த்தீங்கன்னா அப்படியே பரப்பி வச்சு ஒரு மாதிரி கனெக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க, ஏதோ பசில் மாதிரி. பட் இட் டசன்ட் மேக் சென்ஸ். என்னதான்டா இது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கன்ஃபியூஷனோட பார்த்துட்ருக்க. என்னவா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்ல, அவன் என்ன சொன்னானே அவங்க இருக்கா, அது வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகுது, பரவுது, அது வந்துட்டு பரவுது, வளருது, அப்புறம் கொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஒருவேளை இது அதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஜிம் ஹாப்பருக்கு ஒரு ஐடியா வந்து அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்காரு. வைன்ஸ்னால் பார்த்தீங்கன்னா அந்த கொடி மாதிரி வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டுருக்காப்புல. எகைன் இப்போ நம்ம லூகாஸ் கிட்ட வந்தால் லூகாஸ் மேக்ஸ் கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கான். மேக்ஸ் வந்துட்டு, என்னடே என்னை பார்த்தா என்ன உங்களுக்கு எப்படிடா தெரியுது, உங்கள் பார்ட்டியில் சேர்த்துக்கிறீங்க அப்புறம் சேர்த்துக்க மாட்டேன்றீங்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவள் பேசிக்கிட்டு இருக்கா. இது வந்துட்டு அந்த பிரச்சனை கிடையாது, இது கம்ப்ளீட்டாக வேறு அப்படின்னு சொல்ல, எல்லையும் இப்படி தான் பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறா. எல்லோட மேட்ரு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, எல்லாம் தெரியும் அவ்வளோதான், இதோட ஆளை விட்றா சாமி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் கிளம்பிடுறா. காருக்கு வந்தால் அவங்க அண்ணங்கிட்ட எகைன் பிரச்சனை, இந்த மாதிரி ஆளுங்க கூடலாம் நீ பேசக்கூடாது, பேசுறானா நீ அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். கட் பண்ணி இப்போ மைக்கு காட்டுறாங்க. மைக் ஆக்சுவலி வில்லோட வீட்டுக்கு வந்துட்டான். வில்லோட வீட்டுக்கு வந்து வில் இருக்கானா அப்படின்னு கேட்க, ஜாய்ஸ் வெளியே வந்துட்டு, இப்போ பாருமா, இப்போ நீ அவனை பார்க்க வேணாம் கிளம்பு அப்படின்னு சொல்ல, அந்த ஷேடோ மாஸ்டர் விஷயமா தானே அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ இப்போ அவங்களுமே வந்துட்டு கூட சேர்த்துக்கிறாங்க. அண்ட் நம்ம ஜானத்தன் அண்ட் நான்சியை காட்ட, இப்போ அவங்க அந்த லேபை விட்டு வெளியே காரில் போயிட்டு இருக்காங்க. உள்ளே இருக்கிற ஒரு டேப் ரெக்கார்டர் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. டேப் ரெக்கார்டில் இவ்வளோ நேரமாக பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் பேசுறது எல்லாமே ரெக்கார்டாக இருக்குது. அதை பார்த்துட்டு, இனியும் செய்யணும்னு நினைக்கிறியா, அந்த லேபை தரையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹாக்கின்ஸை விட்டு அவங்க வெளியே போயிட்டு இருக்காங்க. நம்ம டஸ்டினுக்கு வந்தால் வீட்டுக்கு வந்தவன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு டாட்டு தேடிக்கிட்டு இருக்கான். அந்த டாட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறான். உள்ளுக்குள்ளே ஏதோ பிசுன்னு இருந்துகிட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா அது கண்ணாடியை உடச்சிட்டு வெளியே வந்துட்டு இருக்கு. வெளியே வந்து அப்புறம் சைடில் ஏதோ சத்தம் கேட்க, சோஃபாக்கு பின்னாடி அது அந்த பூனையை பிடிச்சி தின்னுக்கிட்டு இருக்கு. என்னடா இது நம்ம பார்க்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா திரும்பி கத்துது. அதோட முகம் 5 பிரியுது. இப்போ தான் தெரியுது அது வந்துட்டு ஒரு குட்டி டெமோகார்கன் எடா அவ்வளோ நேரம் வீட்டில் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்கான். கட் பண்ண நம்ம ஜிம் ஹாப்பர் இருக்கார்ல, அவர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு மம்பட்டியை தூக்கி ஒரு நிலத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குழியை பெருசாக அவர் பாட்டிக்கு தோண்டி உள்ளே போய்கிட்டு இருக்காப்புல. போக பார்த்தா ஒரு கட்டத்தில் நச்சுன்னு ஏதோ குத்துது. என்னடான்னு பார்த்தா அந்த அப்சைட் டவுன் உலகத்துக்கு போகிறதுக்கான போர்ட்டல். ஸோ இப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவர் போயிட்டுருக்காரு. உள்ளே பள்ளம் தோண்டி அந்த அப்சைட் டவுனோட அந்த டனல் மாதிரி இருக்கிற இடத்துக்குள்ளேயே எப்படியே போயிட்டாரு. ஸோ இப்போ தான் புரியுது, அப்சைட் டவுனும் இந்த உலகமும் கொஞ்சமாக கனெக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத அவர் பார்க்குறதோட இந்த எபிசோடை பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடு தான். அவள் தாங்க இந்த வீடியோவில் நான் சொல்லுவது. நான் அதை விஷயம் மிஸ் பண்ண நீங்கள் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.